ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி. திமுக இளைஞரணி சார்பில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம். வெளுத்து வாங்கிய கழக பேச்சாளர் சூர்யா சேவியர். ₹100 லிட்டர் பெட்ரோலுக்கு போட்டுட்டு அதில் மோடி படத்தை அப்படியே போட்டு பில் கொடு பார்ப்போம். கொடு, எல்லா பைக்குக்கும் கொடு போட்டு அதில் சங்கி வித்தியாசமானவன் மூத்தர் குடிக்கிறவன் அப்படின்னு சொல்கிறான். நான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ₹100 தான் போடுறேன், என்கிட்ட கூட காசு கேட்கல அப்படிங்கிறான். விட்டா போயில அளவு குறைஞ்சி வச்சுட்டு அதை ஏற்றுக்கல் பண்ணிக்கிறேன். அவன் எப்பயுமே ₹100 தான் போடுறான். அன்னைக்கு பாளையங்கோடி ஓடிடலாம், இன்னைக்கு அந்த பக்கத்தில் வல்லநாட்டில் போய் துட்டுல இடிச்சுட்டு நிற்குது. பெட்ரோல் விலை ஏற்றிட்டான், டீசல் விலை ஏற்றிட்டான். வளர்ச்சின்னா 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 மோடியினுடைய தாடி அந்த இதுக்குள்ள அதுதான் வளர்ந்தது. சுற்றி சுற்றி கல்வி நிறுவனங்களை உருவாக்கி படிக்க வச்சான். கோடிக்கணக்கான மக்கள் இருந்தான். ஆக இங்க இருக்கிற உயர்ந்த பதவிகள்ல இஸ்லாமியர்களை நீங்கள் இந்துக்களாக இருங்கள், இந்துக்களாக இருங்கள். நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம். அவன் சொல்றான், எப்பேற்பட்ட இந்துவாக இருக்க வேண்டும்? சமூக நீதி பேசக்கூடிய இந்துவாக நான் இருக்கிறேன். சமூக நீதி பேசும் இந்துவாக நீ இருக்கக்கூடாது. எல்லா மதங்களும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்துவாக நான் இருக்கிறேன். அப்படி சொல்லுவவனாக நீ இருக்கக்கூடாது. பெண்கள் அடிமைப்படுத்தப்படக்கூடாது, பெண்கள் விடுதலை முக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்துவாக நான் இருக்கிறேன். அப்படி சொல்லக்கூடாது. நீ அப்படிப்பட்ட இந்துவாக இருக்கக்கூடாது. நீ அந்த இந்துவாக இருக்க வேண்டும் என்று 6வது அட்டையும் 19வது அட்டை இல்ல, அது நான் சொல்லலைன்னு சொன்னேன்ல. 10வது அட்டை எது தெரியுமா? நாகூர் ஆண்டவர் 10வது அட்டை. 19வது அட்டை சொல்லலைன்னு சொன்னேன்ல, வேளாங்கண்ணி மாதா. சரி, இப்ப என்ன, எல்லா சாமியும் சேர்த்திருக்காங்க கிளி விஷயத்துக்குள்ள. அந்த கிளி யாரு? கிளிதான் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் யாரு? திருவண்ணாமலையில் வாழ்ந்த சிவபக்தர். அந்த சிவபக்தர் பிராண கதை கண்ணு போயிருக்கு. அருணகிரிநாதர் என்ன பண்றாருன்னா, அந்த கண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய எதுல விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத மலரை பறிச்சுட்டு வந்து கசக்கி கண்ணுல விட்டா கண்ணு தெரியும் அந்த மன்னனுக்கு அப்படின்னு சொன்னதை வச்சு இவர் என்ன பண்றாரு, அருணகிரிநாதர் அட்டமா சக்தி உருவெடுக்கிறார். அட்டமா சக்தி உருவம்னா என்ன தெரியுமா? பறிச்சுட்டு வர்றதுக்கு மேல போன உடனே அரக்க என்ன பண்ணிட்டான், அந்த அருணகிரிநாதர் உடம்ப தீ வச்சு கொளுத்திட்டான். அவர் பாரிஜாத மலரை எடுத்து வந்துட்டார். மன்னனுக்கு கண்ணை கொண்டு வந்துட்டார். ஆனா அவர் திரும்ப உடம்புக்குள்ள போக முடியல. கிளியா மீனாட்சி தோல்ல போய் உட்கார்ந்துடும். கிளியாக மாற்றி அந்த அருணகிரிநாதருக்கு, சிவனுக்கு, நாகூர் ஆண்டவருக்கு, வேளாங்கண்ணி மாதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை? RSSக்கு என்ன பிரச்சனை? ஏன் மதக்கலவரத்தை உருவாக்க முயற்சி செய்கிறீர்கள்? எல்லாமே மதக்கலவரம். மதக்கலவரத்தை உருவாக்கி சார் இங்க எல்லோரும் இருக்கிறார்கள். இந்த மண்ணில் வெள்ளக்காரன் வந்தா கிறிஸ்தவர்கள் வந்தார்கள், கல்வி கற்று கொடுத்தார்கள். அந்த வரலாறு மறக்க முடியாது.